அதை மாற்றும் நிறமே சிவப்பு. இந்த மேக்ஸ் அருள் ஃபவுண்டேஷனுடைய விமன் எம்பவர்மெண்ட் அசோசியேஷனுடைய தலைவர் அந்த பொறுப்பாளர் மேடைக்கு வரவும், இருவர் மேடைக்கு வரவும். விமன் எம்பவர்மெண்ட் அசோசியேஷனுடைய மேடைக்கு வரவும். நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் தஞ்சாவூர் இந்துமணி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தமிழ் தாழ்த்து பாடக்கூடிய குழந்தைகள் மேடைக்கு வரவும். ஆர் தர்மராஜ் அவர்கள். உழைப்பவரின் தலைவிதிதான் வறுமை என்று உலகமே கூறிய போது, இல்லை இல்லை, அதற்கு நான் ஒரு விதியை வகுத்து தருகிறேன் என்று விதியை வகுத்து தந்து உபரி மதிப்பு என்ற அற்புதத்தை இந்த உலகுக்கு உணர்த்திய கார்ல் மார்க்ஸ் அவர்களின் பொது உடைமை கொள்கையினை தன் இறுதி நாள் வரை கடைபிடித்து அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று தன் இறுதி நாள் வரை வாழ்ந்து காட்டிய எங்களுடைய பேராசான் ஜீவா அவர்கள் உருவாக்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் பொது உடைமை கொள்கைதனை எப்படியோ உள்வாங்கி வறுமையை ஒழிக்கும் ஆயுதம் கல்வி மட்டுமே என்ற கொள்கை முழக்கத்தோடு அருள் மேக்ஸ் ஃபவுண்டேஷன் என்று துவங்கி சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வரலாறாக பதிவு செய்வதற்கு பயணப்பட்டு கொண்டிருக்கும் சமூக சேவகர் அன்பு தோழர் அருள் சூசை அவர்களுடைய மேக்ஸ் அருள் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் இந்த கலை இலக்கிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறேன். பெருமைமிகு பட்டுக்கோட்டை மாநகரத்தில் பட்டுக்கோட்டையார் பிறந்த மண்ணில் மிக பிரமாண்டமான இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தந்தை ஆற்றிய கடனை தான் மருத்துவராக ஆனாலும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயலாளராக பொறுப்பேற்று இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் அருமை தோழர் அறம் அவர்களையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் மேக்ஸ் அருள் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் வருக வருகை என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்கு மிக சிறப்பாக மனமுவந்து எல்லா உதவிகளும் செய்து இங்கு மேடையில் வீற்றிருக்கும் மிக சிறந்த பொது உடைமை கொள்கையினை நடைமுறைப்படுத்த காத்து கொண்டிருக்கும் மேக்ஸ் அருள் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குநரும் சமூக சேவகருமான தோழர் எஸ் அருள் சூசை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறேன். இந்த கலை இலக்கிய பெருமன்றமும் மேக்ஸ் அருள் ஃபவுண்டேஷன் நடத்தும் விழாவிற்கு தொடக்க உரையாற்றி வந்திருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தஞ்சை மாவட்ட செயலாளர் தோழர் முத்து உத்தராவரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு நடைபெற இருக்கும் நிகழ்வில் முன்னாள் கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்களின் அற்புதமான நாவலான தோழர் நாவலை விமர்சனம் செய்ய காத்திருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயற்குழு உறுப்பினருமான எங்கள் அன்பு தோழர் சி ராமலிங்கம் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறேன். எங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதுமாக நாங்கள் கனவில் கண்ட ஜீவாவையும் கற்பனையில் கண்ட ஜீவாவையும் நிஜத்தில் வாழ்ந்த ஜீவாவையும் நினைவூட்டும் விதமாக இலக்கிய பேராசான் ஜீவாவின் தவ புதல்வர் ஜீவா மணிக்குமார் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்க அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவில் பாரதியும் பட்டுக்கோட்டையும் என்ற தலைப்பில்
உரையாற்ற வந்திருக்கும் எங்கள் அன்பிற்குரிய பொது உடைமை தலைவர், கௌரவ தலைவர், கலை இலக்கிய பெருமன்றத்தின் கௌரவ தலைவர் மருத்துவர் கல்லப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு நடக்கும் இந்த விழாவில் வாழ்வியலுக்கான கதை இலக்கியம் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் கரு முருகன் செயற்குழு உறுப்பினர் கலை இலக்கிய பெருமன்றம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவில் முற்போக்கு கவிஞர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அரியலூர் மாவட்ட செயலாளர் தோழர் ராஜேந்திரன் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன். மற்றும் அனைத்து தோழர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அனைத்து தோழர்களையும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த அனைத்து மற்றும் இந்த பெருமைமிகு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வீரகுருச்சியின் பங்கு தந்தையார் அவர்களையும் கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் மேக்ஸ் அருள் பவுண்டேஷன் சார்பாக வருக வருகை என வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் சி பகிரிசாமி அவர்களையும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பேராசிரியர் ஜி பாஸ்கர் அவர்களையும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட செயலாளர் ஐயாறு புகழேந்தி அவர்களையும், தமிழ்நாடு கலை இலக்கிய மா சுந்தரமூர்த்தி அவர்களையும் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தஞ்சை செயற்குழு உறுப்பினர் தோழர் சிவ சிதம்பரம் அவர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் தோழர் பூபேஷ் குப்தா அவர்களையும் மற்றும் நகர செயலாளர் விஜயன் அவர்களையும், இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தோழர் சு பால தண்டாயுதம் அவர்களையும், இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் வழக்கறிஞருமான எங்கள் அன்பு தலைவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் இரா பிரகாசம் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வில் முத்தாய்ப்பாக நிகழ காத்து கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் கலை இலக்கியத்தில் ஈடுபாட்டு கொண்ட எங்கள் ஆம்பல் மண்ணின் மைந்தனுமான தோழர் ஆ சிவஞானம் அவர்களின் சிறகை வீரி என்ற கவிதை நூல் வெளியிடப்பட உள்ளது. இந்த நூலை வெளியிடுவர் மாநில செயலாளர் அறம் அவர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறக்க காத்து கொண்டிருக்கும் ஆ சிவஞானம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஆர் கல்யாண சுந்தரம் அவர்களையும், தமிழாசிரியர் ஓய்வு நா சிவஞான ஒளி அவர்களையும், காவல் உதவி ஆய்வாளரும் கவிஞருமான தமிழ்நாடு இலக்கிய பெருமன்றத்தின் கோ இளங்கோவன் அவர்களையும், புலவர் பேரவை சார்ந்த ஆ மதிவாணன் அவர்களையும், சிறகை விரி நூலை பெற்றுக்கொண்டு காத்திருக்கும் ஆம்பல் வடக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சேனா மோகன்தாஸ் அவர்களையும், செயற்பொறியாளர் கு வீரையன் அவர்களையும், காவல் உதவி ஆய்வாளர் பானா வீரையன் அவர்களையும், தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சோ பாஸ்கர் அவர்களையும், மாவட்ட குழு உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வி கல்யாண சொந்தம் அவர்களையும் வருக வருகை என வரவேற்று இந்த சிறப்பு மிக விழாவுக்கு உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்புக்குரிய தோழர் அருள் சூசை அவர்களுக்கு டாக்டர் மோ செல்லப்பன் அவர்கள் தலைமை ஏற்கவும், லெலின் அவர்கள் இலக்கியமும் கொடையும் என்ற உரையாற்றவும், நம் பாசத்திற்குரிய பொது உடைமை கொள்கையை நிலைநாட்ட காத்து கொண்டிருக்கும் அருள் ஜூசை அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வீரகுருச்சி உதவும் கரங்கள் என்ற அவார்டு இந்த மன்றத்தில் வழங்க இருக்கிறோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க காத்து கொண்டிருக்கும் மாவட்ட துணை செயலாளர் கோ சக்திவேல் அவர்களையும், ஒரத்தநாடு ஒன்றிய செயலாளர் பாசு இளையராஜா அவர்களையும், ஒன்றிய கவுன்சிலர் ராஜலட்சுமி ஞானப்பிரகாசம் அவர்களையும், தமிழ்நாடு கலை இலக்கிய குன்றத்தை சார்ந்த சீனி முருகையன் அவர்களையும், தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் ஆனா கலிய பெருமாள் அவர்களையும், மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களையும், சிபிஐ ஒன்றிய செயலாளர் மதுக்கூர் து முத்துராமன் அவர்களையும், திருவோணம் ஒன்றிய செயலாளர் மு பால்ராஜ் அவர்களையும், தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் ஒரத்தநாடு ஒன்றிய செயலாளர் ஐயாக்கன் அவர்களையும், தமிழ்நாடு கலைப்புலிகளை சேர்ந்த எஸ்.டி. சாமிக்கன் அவர்களையும், இளைஞர் பெருமன்றத்தின் மாவட்ட செயலாளர்
கார்ல் மார்க்ஸ் அவர்களையும், பேராவூரணி ஒன்றிய செயலாளர் ஆர்.பி. கருப்பையா அவர்களையும், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பட்டுக்கோட்டை ஒன்றிய குழு உறுப்பினர் பெஞ்சமின் அவர்களையும் வருக வருகவனை ஏற்று இந்த நன்றிகளை ஆற்றியவர் சுகுமார் அவர்களையும் வரவேற்று இறுதியாக இந்த விழாவில் சிறக்க எங்களுக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி கொடுத்த அருள் மேக்ஸ் உமன்ஸ் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று வளரும் தமிழகத்தைச் சேர்ந்த விவேகானந்தா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மன்றம் இது பேராசான் உருவாக்கிய பெருமன்றம், களமில்லா கலைஞருக்கு களமன்றம், இது தாப்பாவும் களமாடிய பெருமன்றம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இது கலைக்கெல்லாம் மகுடமான பெருமன்றம். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என பெற்று கொடுக்கிறேன். பலூனை காட்டி ஏமாற்றுவதை போன்றது. உவமை உருவகங்களிலும் மாயாஜால வித்தைகளிலும் மக்களை மயக்கும் போதை. அப்ப கலை எதற்காக இருக்க வேண்டும்? மக்களின் வாழ்விற்காக. நம்ம அன்றாடம் பார்க்கும் பிரச்சனைகளை நாம் தீர்வு பெற வேண்டும். தோழர்களே, தோழியர் அவர்களே, தயவு செய்து சாத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நல்ல அற்புதமான கருத்துக்களை பதிவு பண்ணுகிற போது பெண்கள் உங்களுக்காக தான் நாங்கள் வர வச்சிருக்கிறோம். கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டாம், கொஞ்சம் யாரும் குறிக்க வேண்டாம். பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெளியில் போய் பேசிட்டு மீண்டும் வந்து உள்ளே அமரலாம். தயவு செய்து இந்த இடத்துல கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. எல்லாரும் மன்னிக்கணும், இது வந்து ஒரு அரசியல் மேடை கிடையாது. பழங்கால கருத்துக்களை நிதானமாக நம்ம கேட்டறிய வேண்டும். அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு மேடை. தயவுசெய்து பெண்கள் தான் மிக ஒழுக்கக்கேடாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் கவனிச்சிட்டு இருக்கேன். பாருங்கள், பெண்கள்லாம் பாருங்கள். ஏமா அங்கே பாருங்கள், பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. பெண்கள்கிட்ட தான் சொல்கிறோம், எல்லாரையும் இங்கே கவனிச்சிட்டு இருக்கோம். கவனிக்கிறவங்க கவனிங்க, இல்லைன்னா மற்றவங்க கவனிக்கிறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் வெளில போயிடணும். தயவுசெய்து மிக முக்கியமான வார்த்தைகளை எங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம், கேளுங்க. இது எல்லாருக்குமே நல்லது. தயவுசெய்து இடையூறாக அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நன்றி. கலையும் இலக்கியமும் நம்முடைய கலையும் இலக்கியமும் நம் அன்றாட வாழ்வில் உள்ள சிக்கல்களை தீர்த்து வைக்க வேண்டும். இன்னைக்கு என்ன அன்றாட வாழ்வில் சிக்கல் இருக்கிறது? ஜாதியாக பல்வேறு ஜாதிகளாக 4000க்கும் மேற்பட்ட ஜாதிகளாக நாம் பிரிந்திருக்கின்றோம். எத்தனை மதங்களாக நாம் பிரிந்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் கலை இலக்கியம் தீர்வு சொல்ல வேண்டும். அப்படி தீர்வுகளை முன்வைத்தவர்களைத்தான் நமது அடையாளமாக வைத்திருக்கின்றோம். பாரதி, பட்டுக்கோட்டை, தமிழ்வழி, பாரதிதாசன், இந்த வரிசையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பண்பத்தின் முன்னோடிகளாக இவர்களை நாம் வைத்திருக்கின்றோம். இன்று ஒவ்வொருவரையும் மதத்தால் ஜாதியால் பிரிக்கும் போக்கு இருக்கிறது. கலை இலக்கியம் எவ்வாறு தீர்வு சொல்லும் இதற்கு? பாரதி சொல்வான், திக்கை வணங்கிடும் துருக்கர், நெருப்பை வணங்கிடும் பார்ப்பர், கோயில் சிலுவையின் முன்பிலும் கும்பிடும் இயேசு மதத்தார், யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம். பல்வேறு மதங்கள் இருக்கலாம், ஆனால் தெய்வம் ஒன்றுதான். திருமூலரின் வார்த்தையை தான் அண்ணா எடுத்தார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றார். பாரதி இன்னும் சொல்லுவார், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூட. இன்னைக்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது. மதங்களுக்கிடையே பிரிவினை உண்டாகிறது.
பாரதி விநாயகரை கும்பிடுவார். நாமும் விநாயகனை கும்பிடுவோம். விநாயகனை பார்த்தால் நமக்கு என்ன தோன்றும்? பிள்ளையாராக தோன்றும். பாரதிக்கு என்ன தோன்றியது? விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய். வேலுடை குமரனா யார்? முருகன். விநாயகரை பார்க்கும்போது முருகன் தெரிகிறார், பெருமாள் தெரிவார், நதிச்சடை முடியன் தெரிவார், சிவனாக தெரிவார். பாரதி அதையோடு நிற்க மாட்டான். பிற நாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா யெகோவா என தொழுதின்புறும் தேவரும் தானாய். விநாயகரை பார்க்கும்போது பாரதிக்கு எவ்வாறு தெரிகிறது? பிள்ளையாரை பார்க்கும்போது முருகனாக தெரிகிறது, பெருமாளாக தெரிகிறது, சிவனாக தெரிகிறது. இவர்களெல்லாம் இந்து கடவுள்கள். அதற்கு மேலும் செல்வான் பாரதி, அல்லாவாகவும் யெகோவாகவும் தெரிகிறான். அங்கேதான் நமது பண்பாடு இருக்கிறது. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்போர் மூடர். இன்னைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அன்றாட பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் தீர்வு நாம் கலை இலக்கியத்தில் இருக்கு. நீங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. இரு சிங்கங்களுக்கு அக்பர் சீதா என்று பெயர் வச்ச சர்ச்சை. பாரதி 1905 ஒரு கதை எழுதியிருக்கிறார், துளசிபாய் சரித்திரம். அக்பர் தான் இந்த நாட்டில் உடன்கட்டை ஏறுவதை பெண்கள் விரும்பினால் செய்யட்டும், அவ்வாறு பெண்கள் விரும்பவில்லை என்றால் உடன்கட்டை ஏற்பவர்களை தண்டிப்பேன் அனௌன்ஸ் பண்ணார். அதை வரித்து எழுதியிருக்கிறார் துளசிபாய் சரித்திரம். அதை போலவே தான் பல்வேறு இலக்கியவாதிகள் மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக எழுதியிருக்கிறார்கள். பிரெஞ்சு புரட்சியின் வாசகம் சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம். இந்தியா பத்திரிகையின் தலைப்பில் எழுதியிருப்பார் பாரதி. அந்த பாரதி தான் பிரெஞ்சு புரட்சியில் இருந்து மேலும் சிந்தித்து 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை சொன்னார். அந்த சிந்தனை மரபில் வளர்ந்ததுதான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். அந்த சிந்தனை மரபை வளர்த்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் 4 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் தோமுசி ரகுநாதன், பட்டுக்கோட்டை நகருக்கு அடிக்கடி வந்தவர். இன்னொருவர் கு அழகிரிசாமி, இன்னொருவர் பொதுவுடைமை கவிஞர் தமிழொலி, இன்னொருவர் கரிசல் காட்டு முன்னத்தி கி ராஜநாராயணன். இவர்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. தோமுசி ரகுநாதன் இவங்க எல்லாமே 1923 பிறந்து 40க்கு அப்புறம் 70 வரை தமிழ் இலக்கிய உலகை ஆண்டவர்கள். கலை மக்களின் வாழ்விற்காக என்ற நோக்கில் எழுதியவர்கள். தோமுசி ரகுநாதன் இங்க நிறைய பேர் பார்த்திருந்திருக்கலாம். வயதானவர்கள், ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருப்பார், ஜிப்பா போட்டிருப்பார், வேட்டி கட்டி இருப்பார். அவர்களுக்கு எவ்வளவு இலக்கியம் தெரியுதோ அந்த அளவுக்கு தான் பேசுவார். அவர் ஒரு புத்தக திருடர். தன்னுடைய அப்பா ஒரு லைப்ரரி வைத்திருக்கும் போது அதை கள்ளச்சாவி போட்டு லைப்ரரியில் படித்தவர். ஜீவாவும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். ஜீவாவும் ஒரு புத்தக பிரியர். தோமுசி ரகுநாதன் தன்னுடைய எல்லா இல்லங்களிலும் ஒரு நூலகத்தை வைத்திருந்தார். அந்த நூலகத்திற்குள் யாரையும் விட மாட்டார். ஜீவா போனால் மாரியப்ப பிள்ளை கடையில் போய் காப்பி வாங்கிட்டு வா ரகுநாதான் சொல்வார். இவர் காப்பி வாங்க போகும்போது வேகமாக லைப்ரரிக்குள் போய் வேண்டிய புத்தகங்களை எடுத்து வந்து விடுவார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். அவருடைய முதல் நாவல் தடை செய்யப்பட்டது. பாலியல் உறவுகள் குறித்தான ஒரு நாவலை, முதல் இரவு என்ற நாவலை எழுதினார். அதுக்காக சிறைப்படுத்தப்பட்டார். நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். பாலதண்டாயத்தோடு தொடர்பு கொண்டவர். சோசியலிச யதார்த்தவாத நாவலான பஞ்சும் பசியும்
தொழிலாளியின் வாழ்க்கையை ஒரு இலக்கியத்துக்குள் அந்த வாழ்வை ஒரு கதாநாயகனாக வைத்தவர் தோமுசி. அவருடைய ஒரு நாடகம் இருக்கும், நகைச்சுவை மிக்கவர். திருநெல்வேலி சைவ பிள்ளைமார்களின் விருந்தோம்புதலை கிண்டல் அடித்து அத்தான் வந்திருக்கிறான் ஒரு நாடகம் எழுதினார். அங்க திருநெல்வேலியில எப்படி பழக்கம்னா, திருநூறு ஊசி வீட்டுக்கு வந்தா அவங்க சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வந்த விருந்தினர்கள் கேட்கும் போதே கேட்பாங்க, நீங்க குளிச்சு திருநூறு ஊசி வந்திருக்கீங்க, வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டீங்க போல இருக்கேன் அப்படின்பாங்க. அவங்க சொல்லுவாங்களா, உங்க வீட்டில் சாப்பிட்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம்பாங்க. ஏன்டா வம்பா போச்சு அப்படின்ட்டு சாப்பாடு போடுவாங்க. அந்த வீட்டுக்காரர் இட்லி எடுத்து வைக்கும் போது ஒரு இட்லி வச்ச உடனே ரெண்டாவது இட்லி வைக்காதீங்க, நான் ஆடு மாடு மேய்க்கணும், எனக்கே ரெண்டாவது இட்லி வைக்கன்னு கேட்பார். அப்ப அடுத்தாள் என்ன செய்யணும், விருந்தினர் ரெண்டாவது இட்லி வாங்க முடியாது. இதை கிண்டல் அடித்து அத்தான் வந்திருக்கிறார் என்ற நாடகம் எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்தவர் பாரதி. சில காலமும் கருத்தும் என்ற நாவலுக்காக, இந்த ஆய்வுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவர் சொல்லுவார், ஒரு இலக்கியத்தை பார்க்கும் போது அந்த இலக்கியத்தை படைத்தவர் எந்த வரலாற்று சூழலில், எந்த சமூகத்தில் இந்த படைப்பு வெளியானதோ அந்த படைப்பு ஒரு சார்புத்தன்மையுடையதாக இருக்கும். அறிந்தோ அறியாமலோ அந்த படைப்பாளி எதையோ சார்ந்திருப்பான். அந்த சார்புத்தன்மை என்ன என்பதை கண்டறிந்து இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்பார். அப்படித்தான் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் யார் என்று ஒரு ஆய்வு நடத்தினார். நமக்கெல்லாம் தெரியும், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் என்று. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அவர் ஒரு துறவி என்று, சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்று. தோமுசி என்ன சொல்கிறார் என்றால், சோழ மண்டல காடு கடற்கரை ஓரங்களில் பரதர்களாக இருந்தவர்கள் முத்து குளித்து வணிகம் செய்தார்கள். வணிகத்தின் மூலமாக செல்வம் சேர்ந்தது. செல்வம் சேர்ந்ததால் சோழ மன்னனுக்கு இணையாக சில சமயங்களில் சோழ மன்னனை விட அதிகமாக சொத்து சேர்த்தார்கள். நாட்டுக்கோட்டை வகைராக்கள். பரதர்களாக இருந்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்களாக மாறினார்கள். அவர்கள் சோழ மன்னனுக்கு முடிசூட்டும் உரிமை உள்ளவர்கள். அவர்களுக்கும் மன்னனுக்கும் நடந்த சண்டைதான், செங்கோலுக்கும் துலாக்கோலுக்கும் நடந்த சண்டைதான் சிலப்பதிகாரம். நிறைய தரவுகள் இருக்கிறது. இந்த 4 பேரையும் பற்றி பேசினால் ஒரு நாளைக்கு ஒருவரை பேசலாம். சிலப்பதிகாரம் என்பது மன்னனுக்கும் வணிக குலத்துக்கும் நடந்த சண்டை தான். நீங்க ஒரு புராண கதைகள் இருக்கும், ஒரு காளி கோயில் இருக்கும். எண்ணெய் வணிகன் ஒருத்தன் எண்ணெயை வித்துட்டு வர்றப்ப தன்னுடைய உள்ள மிச்சம் உள்ள எண்ணெயை அந்த காளி கோயிலுக்கு விளக்கு போடுவார். பாண்டிய மன்னன் அந்த காளி கோயிலை மூட வேண்டும் என்று நினைத்திருந்தார். விளக்கு போட்டதுக்காக அந்த வணிகனை மன்னன் தலையை எடுத்து விடுவான். அந்த துர்க்கை அம்மன் தான் கண்ணகியாக பிறந்து பாண்டிய மன்னனை அழித்ததாக ஒரு நாட்டுக்கதை இருக்கிறது. அதையெல்லாம் விவரித்து இதெல்லாம் எழுதியிருப்பார். அப்போ ஒரு இலக்கியவாதியை நாம் அணுகும் போது அவருடைய படைப்புகளின் வழியாக அவர் அணுக வேண்டும். அவ்வாறு அணுகும் போது நமக்கு புது புது தகவல்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதை போலவே நமது கு. அழகிரிசாமி மிகச் சிறந்த சிறுகதைகளை எழுதியவர். 47 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தவர். வறுமையால் வாடியவர். மிகச்சிறந்த கதைகளை எழுதியிருக்கிறார். அக்னி கவசம் என்ற ஒரு கதை. வறுமை. ஒரு கோயில் பூசாரி வீட்டில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. ஊர்ல சண்டை நடக்குது. 2 குழுவாக பிரிந்து வெட்டுக்குத்து நடந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. கோயில் கொடை நடத்த முடியவில்லை. கோயில் பூசாரி ஓடி விடுகிறார். மானத்தை மறைக்க கூட துணி இல்லை கோயில் பூசாரியின் மனைவிக்கு. என்ன செய்கிறாள்? அம்மனின் சேலையை எடுத்துக் கொள்கிறார். ஒரு கட்டத்தில் மீண்டும் கொடை நடக்கிறது. கதவு திறக்கப்படுகிறது.
கோயில் அம்மனின் சேலையை காணும். இதை ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி இந்த பெண் தான் எடுத்திருக்கிறாள் என்று சாமியாடி சொல்கிறார். சாமியாடி சொல்லும் போது அந்த சாமியாடிக்கும் அந்த பூசாரியின் மனைவிக்கும் இடையே நடக்கிற உரையாடல், ஏ சாமி, எங்கள் சோறுக்கு வழி இல்லாம பண்ணிட்ட, மானத்துக்கு வழி இல்லாம பண்ணிட்ட, அப்புறம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கறது. அப்ப சொல்வார், இந்த வறுமை அவளை மட்டும் அக்னி கவசமாக காத்து கொண்டிருந்தது இதுவரை, இப்பொழுது சுத்தி இருக்கிறவரையும் சுட்டது அப்படின்னு. வறுமையை மிக காத்திரமாக, பஞ்சத்தை மிக காத்திரமாக பதிவு பண்ணுவார் இக்கு அலைஹிஸ்ஸலாம். மிகச்சிறந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தூக்க புராணம் என்று எழுதியிருக்கிறார். தூக்கம் எல்லாருக்கும் அவசியம். தூக்கம் பற்றி மிகச்சிறந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். கந்த புராணம் இருக்கிறது, அதை போல தூக்க புராணம். நமக்கெல்லாம் தெரியாது, பாம்பு 2 மணி நேரம் தான் முடிச்சிருக்குன்ற, அந்த 2 மணி நேரத்தில் தான் இறை தேட போகின்ற, 22 மணி நேரம் தூங்குன்ற, இப்படிப்பட்ட அறிவியல் தகவலை எல்லாம் தூக்க புராணத்தில் எழுதுகிறார். புகையிலை புராணம் என்று ஒரு இருக்கிறது, புகையிலை குறித்து எழுதியிருக்கிறார். இதை போலதான் மிகச்சிறந்த இசை ரசிகர் தியாகராஜர் பாகவதரின் இசை, தியாகராஜர் ஐயரினுடைய இசையை மிக ரசித்து கேட்டவர். அதே நேரத்தில் முள்ளங்கி விற்கக்கூடிய சிறுவர்களின் ஒளியையும் ரசித்தவர். மொக்குமாவுன்றது கோலமாவு, சென்னையில் தெலுங்கு பிரதேசங்களில் இது மொக்குமாவுன்பாங்க, கோலமாவு. அப்ப மொக்குமாவு மொக்குமாவு என்று கூவி விற்கும் ஒரு பெண்ணின் குரலில் உள்ள இனிமையை பதிவு பண்ணியிருக்கிறார். இவ்வாறு சாதாரண மக்களின் துயர்களையும் இன்னல்களையும் இன்பங்களையும் பதிவு செய்தவர் கு அலைஹிஸ்ஸலாம். தமிழொலி, தமிழொலி நமது பொதுவுடைமை கவிஞர். நீங்க பாரதியை போன்று செயல்பட்டவர். ஊரை எழுப்பிடவே, துயரொன்றை நொறுக்கிடவே, தாரை முளைத்திடுவேன், தமிழ் ஜாதி விழித்திடுவேன் வந்தார். மிகச்சிறந்த கவிஞர். மே தினத்தை முதலில் வரவேற்றவர். உலகில் மே தினத்தை முதலில் வரவேற்று இலக்கியம் படைத்த ஒரே நபர் தமிழொலிதான். முதல் நபர். கோழிக்கு முன்னிருந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருகின்றார். மே தினத்தை எவ்வளவு சொல்கிறார்? மண்ணை, இரும்பை, மரத்தை பொருளாக்கி விண்ணில் மலையிறக்கி மேதினிக்கு நீர் வாச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர் குலம் நடுங்க பொங்கி வந்த மேதினமே வருகின்றார். அதையெல்லாம் இன்று நாம் நினைவு கூற வேண்டும். தொழிலாளிகள், பஞ்சாலை தொழிலாளிகள், ஏழை விவசாயிகள் பாடுகளை எல்லாம் கவிதையாக, கதையாக படைத்தவர் தமிழ். ஜாதிய பிரச்சனையை படைத்தவர். வீராயி காவியம் என்ற ஒரு காவியம் இருக்கு. ஒரு பெருமழையின் போது சேரியை அடித்து செல்கிறது வெள்ளம். சேரியின் 2 உயிர்கள் தப்பிக்கின்றன. வீராயும் அவளுடைய அப்பாவும் கரை ஒதுங்குகிறார்கள். எல்லா ஜாதியினரும் தூக்குகிறார்கள். தூக்கும் போது அந்த வீராயின் அப்பா இறந்து கிடக்கிறார். வீராயி சின்ன குழந்தை. வீரண்ணன் என்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த சிறுவன் எங்களது சொந்தக்காரர்கள் என்று சொன்னவுடன் மற்ற ஜாதிக்காரர்கள் எல்லாம் விட்டு விட்டு ஓடி போகிறார்கள். அப்படியே சமூகத்தை அப்பட்டமாக எழுதியவர். வீராயும் வீரண்ணனும் வளர்கிறார்கள். வீராயி மிக வனப்புடன் அழகான பெண்ணாக இருக்கிறார். ஜமீன்தார் அவளை அபகரிக்க நினைக்கிறார். வீரண்ணன் ஜமீன்தாரை கொலை செய்கிறான். வீராயி தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்க தென்னாப்பிரிக்க நாடுக்கு செல்கிறார். அங்கே ஒரு இடைநிலை ஜாதி ஆனந்தன் அவளை காதலிக்கிறார். இவர்கள் 2 பேரும் இந்திய திரும்புகிறார்கள். அவர்கள் திருமணம் செய்யும் போது இடைநிலை ஜாதிக்காரர்கள் திருமண பந்தலை எரிக்கிறார்கள். இதுதான் வீராயி காவியம். அப்ப கலை இலக்கியம் நம்மளுடைய பிரச்சனைகளை, ஜாதி ரீதியான ஆணவ கொலைகளை கூட பதிவு செய்தவர். மேதின ரோஜான்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். நீங்க கோசல குமாரின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார்.
வால்கா முதல் கங்கை வரையை மிகச்சிறப்பாக இருக்கிறார். அதை போலத்தான் கி ராஜநாராயணன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கரிசல் காட்டு கலிதாசன் எழுதினவர், கோபல்லபுரம் கிராமத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். பூவலகரசாமியும் அன்பொழிப்பு என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். கீரானுடைய ஒரு கதையை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நாட்டுப்புற கதைகள் 530 கதைகள் எழுதியிருக்கிறார். நீங்க பாட்டி தாத்தாட்ட கேட்டீங்கன்னா நாட்டுப்புற கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கீரா என்ன சொல்வார் என்றால், 100 நாட்டுப்புற கதைகள் ஒருவனுக்கு தெரிந்தால் அவன் இந்த உலகத்தை புரிந்து கொள்வான். அப்படி ஒரு கதை சொல்லியிருக்கிறார். ஒரு ஊர்ல ஒரு நாய் இருக்குது. நாய் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறது. தன்னுடைய துணைவியான பெண் நாயிடம் சொல்கிறது, தெருவில் எட்டிப்பார், சகுனம் நல்லா இருக்கான்னு பாருங்க. பெண்ணாய் எட்டி பார்க்கிறது, லட்சுமி தேவி வந்து கொண்டு இருக்கிறார். லட்சுமி வாரா அப்படின்னு அடச்சனியனை அவளா வாரா, அப்ப இன்னைக்கு போக வேண்டாம்னு சொல்லுது. நம்மளாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், லட்சுமி தேவி லட்சுமி கடாட்சம், அவளை பார்த்தால் நமக்கு செல்வம் பெருகும் என்று நினைத்து இருப்போம். ஆனால் அந்த நாய் என்ன சொல்லியது, சீ சனியனே சொல்லி. மறுநாள் இன்றைக்கு சகுனம் பாருங்கள், திருமகள் வந்து கொண்டிருக்கிறார். வீரத்திற்கான திருமகள் வந்து கொண்டிருக்கிறார். அட இவளா வாரா, இன்னைக்கும் வேண்டாம். இந்த பெண் நாய்க்கு புரியவே இல்லை. லட்சுமி வந்தாலும் வேண்டாங்குது, திருமகள் வந்தாலும் வேண்டாங்குது. அப்ப எதைத்தான் விரும்புகிறது இந்த நாய் அப்படின்னு தெரியல. மறுநாள் வந்தது, சகுனம் பார் என்று மூதேவி வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த சகுனம், அங்கவஸ்திரத்தை எடு, நான் செல்கிறேன் சொன்ன. பெண் நாய்க்கு ஒரே குழப்பம். லட்சுமி வந்தா வேண்டான்ட்டா, திருமகள் வேண்டான்ட்டா, மூதேவி வந்தா நல்ல சனம் சொல்லுதே, இன்னைக்கு நம்ம தூங்காம கேட்டுறணும் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. நாய் வந்துருச்சு, ஆண் நாய், நீங்க வா அப்படின்னு. என்ன லட்சுமியை வேண்டான்ட்ட, திருமகளையும் வேண்டான்ட்ட, மூதேவி வந்தவனே சரின்ட்டாரு. நான் ஏன் அப்படி சொல்லேனான்னு சொல்லும் போது பெண்ணாய் கொட்டாவி விட்டது. ஆனா என்ன சொல்லுகிறது, லட்சுமி சில பேரிடம் மட்டும் இருப்பாள், அவள் இருந்தால் நிரந்தரமாக இருப்பாள் என்பதும் இல்லை, இடையில் சென்றாலும் சென்று விடுவாள். கலைமகள் திருமகளும் அப்படித்தான், எல்லோரிடமும் இருப்பதில்லை. வீரம் சில பேரிடம்தான் இருக்கிறது, கலைமகள் சில பேரிடம்தான் இருக்கிறாள். மூதேவி தான் மனித குலம் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறாள். அவள் தான் நல்ல சகுனம். நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை ஒரு நாட்டு கதையில் அடித்து நொறுக்கி விட்டு செல்வார்கள். நாம் என்ன நினைச்சிருப்போம், லட்சுமி தான் நல்லது, கலைமகள் தான் நல்லது, திருமகள் தான் நல்லது என்று நினைப்போம். ஆனால் நம்மளை அப்படியே புரட்டி போடும் இந்த கதைகளின் வழியாக நாம் இந்த வாழ்வை மிக சிறந்ததாக ஆக்கலாம். அதற்காகத்தான் இவர்கள் கலை இலக்கியவாதிகள் இந்த வாழ்வை வளப்படுத்துவதற்காக கலை இலக்கியம் படைக்கின்றோம். கலை இலக்கியத்தை நாம் வாசிப்பதின் மூலமாக நமது வாழ்வில் நடைமுறையில் யதார்த்தத்தில் வரும் சிக்கல்களை நாம் தீர்க்க முடியும். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். పులితో కాదు ఎద కండు అంజాదు చెదిరియ విడాదు జినకు జిన్నకు జింజిగనకు జింతకు జిన్నకు జింజిగనకు జింజిగనకు జింతకు జిన్నకు జింజిగనకు జింతకు జిన్నకు నకు కుత la 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 la. வெற்று
வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. ஏதுமில்ல ஜோலி எப்பவும் தான் ஜாலி, கேள்வி கேட்க இங்கே யாரும் இல்லையே, நாங்க தானே ஹீரோ. ஊரை சுத்தும் ரோமியோ. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. டக்கிடி டக்கிடி டா டா டக்கிடி டக்கிடி டா டக்கிடி டக்கிடி டா டா டக்கிடி டக்கிடி டா டக்கிடி டக்கிடி டா டா டக்கிடி டக்கிடி டா டக்கிடி டக்கிடி டா டா டக்கிடி டக்கிடி டா. தேவை என்ன பாருண்டி, தேவை என்ன கூறுண்டி, தேன தேடி ஓடி வந்த வண்டு நானடி. பாத ரொம்ப தூரண்டி, கூட நானும் வாரண்டி, பாவையோட கற்புக்கு தான் நானும் கேரண்டி. தேவை என்ன பாருண்டி, தேவை என்ன கூறுண்டி, தேன தேடி ஓடி வந்த வண்டு நானடி. பாத ரொம்ப தூரண்டி, கூட நானும் வாரண்டி, பாவையோட கற்புக்கு தான் நானும் கேரண்டி. என்ன மட்டும் நம்பிடணும், சம்மதத்தை தந்திடணும். அச்சம் என்ன அஞ்சுகமே, ஆசை தீர கொஞ்சணுமே, கோபம் என்ன கோகிலமே கொஞ்சம் வரணுமே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, ஆமா வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. முன்னழகு ராஜதான், பின்னழகு போதைதான், கந்தனத்தா தாளம் போடும் தில்லாலங்கடியோ. கட்டழகு காளதான், வட்டமிடும் வேலைதான், பாட்டு பாடி ஆட்டமாடும் ஆலாலங்கடியோ. முன்னழகு ராஜதான், பின்னழகு போதைதான், கந்தனத்தான் தாளம் போடும் தில்லாலங்கடியோ. கட்டழகு காளதான், வட்டமிடும் வேலைதான், பாட்டு பாடி ஆட்டமாடும் ஆலாலங்கடியோ. வந்த இடம் நல்ல இடம், சின்ன இடம் கிள்ளிடணும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.